ஜெபிப்போம். நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. எதற்குமே தகுதி இல்லாத எங்களை உம்முடைய சன்னிதை கூட்டி சேர்த்த தயவுக்காய் உம்ம ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இயேசுவே, இந்த அம்மா வீட்டை நீரே ஆசீர்வதித்து இருக்கிற கிருபைக்காய் உம்ம ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தாவே, இந்த குடும்பத்துக்காய் உம்முடைய பாதத்திலே வருகிறோம். கர்த்தாவே, அவர்கள் குடும்பமாய் உம்முடைய ராஜ்யத்தை தேட, குடும்பமாய் உம்மை ஆராதிக்க கர்த்தாவே, நீர் மகா பெரிய ஸ்லாக்கியத்தை உண்டு பண்ணக்கூடிய கிருபையை கர்த்தாவே நீரே உண்டு பண்ண போகிற கிருபைக்காய் உம்ம ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தாவே, அந்த தாயாருடைய பாரங்கள், இயக்கங்கள், வேதனைகள் எல்லாம் நீரே மாற்றி கொடுக்கணுமே. கர்த்தாவே, நீரே அவர்களுக்கு இரக்கம் செய்ய போகிற கிருபைக்காய் உம்ம ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். நீரே ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் லேவிய ராகமத்தை பற்றி படிச்சுட்டு வரோம். இந்த லேவிய ராகமத்திலே ஒரு காளையை கொண்டு வந்து பலி செலுத்துவாங்க. அந்த காளையில முதலாவது தலை என்ன செய்யப்படும்? வெட்டப்படும். அந்த தலையிலே முதலாவது நாம பார்த்தது மூளையை பத்தி பார்த்தோம். முதலாவது அந்த தலையில மறிக்க வேண்டியது என்னது? மூளை. அதுதான் தேவனுடைய சித்தத்துக்கு தடை என்பதை நம்ம போன வாரம் என்ன செஞ்சோம்? பார்த்தோம். இந்த வாரம் நம்ம பார்க்க போறது இரண்டாவது கண்களை பத்தி பார்க்க போறோம். இரண்டாவது கண்களை பத்தி பார்க்க போறோம். இந்த கண்கள் நம்மையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் தேவனுடைய சித்தத்தையும் காணக்கூடாதபடிக்கு தடையாக மாறும். இங்க சங்கீதம் 119 சங்கீதம் 18வது வசனத்தை வாசிங்க. உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். அப்ப கண்ணு இருக்கு, கண்ணுக்கு ஒளி இருக்கு. ஆனா கண்கள் என்ன செய்யாமல் இருக்கு? திறக்கப்படாமல் இருக்கு. தாவீது சொல்ல, கர்த்தாவே, உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். இந்த கண்கள் எதனால் மறைக்கப்படும்? இந்த கண்கள் கண்டிப்பா என்ன செய்யப்படணும்? திறக்கப்படணும். எதை காண்பதற்காக? வேதத்தில் உள்ள அதிசயங்களையும், தரிசனங்களையும், சொப்பனங்களையும், தேவனுடைய ராஜ்யத்தையும், தேவனையும் முகமுகமாய் காண்பதற்காக இந்த கண்கள் என்ன செய்யப்படணும்? திறக்கப்படணும். யோபு சொல்லுவார், என் அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்ணே அவரை என்ன செய்யும்? காணும். அப்ப இந்த அந்நிய கண்கள் என்ன செய்யணும்? மறைக்கப்படணும். சொந்த கண்கள் திறக்கப்படணும். நமக்கு கொடுக்கப்பட்ட கண்கள் இது அல்ல. நமக்கு கொடுக்கப்பட்ட கண்கள் சொந்த கண்கள். அந்த சொந்த கண்கள் நமக்கு என்ன செய்யப்படணும்? திறக்கப்படணும். இப்போ நீங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 28ஆம் வசனமும் 29ஆம் வசனமும் வாசிங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று. அப்ப கண்ணுக்கும் இருதயத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. இந்த இருதயமானது திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் மாறுவதற்கு கண்ணும் ஒரு காரணம். இந்த இருதயமானது தீட்டுப்படுவதற்கு கண்ணும் ஒரு காரணம். இந்த அந்நிய கண்கள் நமக்கு மறைக்கப்படணும். இந்த கண்ணும் நம்மை தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க விடாதபடிக்கு இடரலாய் மாறும். நீங்க அடுத்த வசனத்தை வாசிங்க.
உன் வலது கண் உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு. அப்ப நம்முடைய கண்ணு நமக்கு இடறலை உண்டாக்கும். தேவனுடைய ராஜ்யத்தை காணாதபடிக்கு, தரிசனங்களை காணாதபடிக்கு, சொப்பனங்களை காணாதபடிக்கு நம்முடைய கண்கள் என்ன செய்யப்படும்? இடறலை உண்டாக்கும். அதனாலதான் கண்கள் மறைக்கப்படுகிறது. அப்ப நம்முடைய சொந்த கண் என்ன செய்யப்படணும்? திறக்கப்படணும். நீங்க லூக்கா எழுதின சுவிசேஷம், இந்த வசனத்தை வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு இயேசுவோடு தான் இருந்தாங்க, இயேசுவை பின்பற்றினவங்க. ஆனால் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. இச்சை என்கிற ஒரு இடரல் நமக்குள் நம்முடைய கண்ணில் மறிக்கும். ஆனால் நாம் அவரை என்ன செய்யலாம்? அறியலாம். யோபு சொல்றார், நான் என் கண்ணோடு என்ன செஞ்சிருக்கேன்? உடன்படிக்கை பண்ணியிருக்கேன் பார். கண்ணோடு அவர் என்ன செஞ்சிருக்கார்? அதனாலதான் சொல்றார், நான் அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்ணே அவரை காணும். சொல்ல காரணம் என்ன? கண்ணோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கார். எல்லாமே உடன்படிக்கை பண்ணணும். காது உடன்படிக்கை பண்ணணும், கண்ணு உடன்படிக்கை பண்ணணும், கை உடன்படிக்கை பண்ணணும். எல்லாமே அவரோடு கூட சிலுவையில அறையப்படணும். அதான் உடன்படிக்கை. இந்த நமக்கு ஒரு சொந்த கண் உண்டு. நமக்கு என்ன உண்டு? ஒரு சொந்த கண் உண்டு. நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா சிலவங்க ஜெபம் பண்ணிட்டே இருப்பாங்க, கண்ணை தந்தா இருப்பாங்க, ஆனா தரிசனம் பார்ப்பாங்க. எந்த கண்ணில் பார்ப்பாங்க? ஆவிக்குரிய கண். அந்த கண் நமக்கு என்ன செய்யப்படணும்? அதனால தாவீது ஜெபம் வந்தார், கர்த்தாவே உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தார். இதுதான் ஐயா எனக்கு முத சொல்லி தந்த வசனம். இதை வச்சுதான் ஜெபம் பண்ண சொல்லுவாங்க. அந்த கண்ணு நமக்கு என்ன செய்யப்படணும்? ஏன் இந்த கண்ணு நமக்கு திறக்கப்படணும்? இந்த கண்ணு இப்ப என்ன செஞ்சிருக்கு? மறைக்கப்பட்டிருக்கு. இந்த கண்ணு மறைக்கப்பட்டதுனால நமக்கு ஆவிக்குரிய உலகமோ ஆவிக்குரிய எதுவுமே நமக்கு என்ன செய்ய மாட்டேங்குது? ஸ்பிரிச்சுவலா நமக்கு எதுவுமே அதிகமா தெரிய மாட்டேங்குது. காரணம் என்ன? கண்கள் மறைக்கப்பட்டிருக்கு. கண்கள் மறைக்கப்படுவதற்கு என்ன காரணம்? இச்சை. அத கண்களின் இச்சைன்னு யோவான்ல சொல்வார். மாம்சத்தின் நிச்சயம் இருக்கு, கண்களின் நிச்சயம் இருக்கு. இந்த கண்ணுக்குள்ள என்ன இருக்கும்? இச்சை இருக்கும். கண்ணுல என்ன இருக்கும்? இந்த கண்ணுக்கும் இருதயத்துக்கும் என்ன உண்டு? சம்பந்தம் உண்டு. நீங்க ஏவால பாத்தீங்கன்னா கண்ட பிறகுதான் அதை என்ன செஞ்சா? பறிச்சா. அப்ப இந்த கண்ணுக்கும் இருதயத்துக்கும் என்ன உண்டு? ஒரு ஐக்கியம் உண்டு. இந்த இருதயமானது திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் மாற காரணம் என்னது? ஒரு காரணம் என்னது? கண்ணு. இந்த கண்ணு ரொம்ப கவனமா இருக்கு. நீங்க நம்ம சரீரத்திலே அதிகமா ஏதோ கவனிக்க சொல்லுவாங்க, இந்த கண்ணை ரொம்ப அதிகமா பார்த்துக்கிட்ட சொல்லுவாங்க. இப்போ நமக்கு கண்ணுல ஒளி இருக்கு, எல்லாமே இருக்கு, பார்க்கும். ஆனா என்ன கண் இல்லை? ஆவிக்குரிய கண் இல்லை. நமக்கு என்ன கண் வேணும்? ஆவிக்குரிய கண்கள் கண்டிப்பா வேணும். அதனாலதான் அந்த ஆட்டுல தலையை எடுத்தோன்னே அந்த கண்ணை என்ன செய்யணும்? கண்ணு என்ன செய்யுது? அந்த ஆட்டு தலையில என்னெல்லாம் இருக்கும்? மூளை இருக்கும், கண் இருக்கும், காது இருக்கும், வாய் இருக்கும், எல்லாமே இருக்கும். அப்ப அதையும் என்ன செய்தாங்க? வெட்டதான் செய்தாங்க. அப்ப கண்ணு என்ன செய்யப்படணும்? எடுக்கப்படும். நம்முடைய கண் தேவனோடு கூட உடன்படிக்கை பண்ணப்படும். நீங்க ஒரு உதாரணத்தை வாசிங்க. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு, இவன் ஏறெடுத்து பார்ப்பது, இவனுக்கும் கண் இருக்கு, ஆபிரகாமுக்கும் என்ன இருந்தது? கண் இருந்தது. ஆபிரகாமும் ஏறெடுத்து தான் பார்த்தார், இவரும் ஏறெடுத்து தான் பார்த்தார். ஆனா இவர் பார்த்ததுக்கும்
ஆபிரகாம் பார்த்த கண்ணுக்கு என்ன இருக்கு? வித்தியாசம் இருக்கு. ஆபிரகாம் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டவர், லோத்து ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படாதவர். அந்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர் வளம் பொருந்தினதாய் இருக்க கண்டான். அவனுடைய கண் எதை பாக்கு? செழிப்பதான் பாக்கு. நீர்வளம் பொருந்தினதாய் இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போம் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும். அது எப்படி இருக்கு? தோட்டம் தான். ஆனா அவன் கண்ணுக்கு அது எப்படி தெரியுது? நமக்கும் ஜனரல் அப்படிதான் தெரியும். நமக்கும் சில வேலையை பார்க்கும்போது எப்படி தெரியும்? இது கர்த்தர் தான் என்ன செஞ்சிருக்கார், வாய்க்க பண்ணியிருக்கார். அப்படிதான் நமக்கு. ஆனா அவனுக்கு பாருங்க அப்படிதான் தெரியுது. பாருங்க, தோட்டம் தெரியுது. ஆனா அது எப்படி தெரியுது? கர்த்தருடைய தோட்டத்தை போல தெரியுது. அவன் கண்ணுக்கு எப்படி தெரியுது? அப்ப அதுல என்ன உண்டாகுது? அப்ப அவன் கண்ணுல என்ன மறிக்கல? இச்சை மறிக்கல. செழிப்பை தேடி போறான். கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் இருக்கிறது என்பதை கண்டான். அப்ப இந்த கண்ணில் உள்ள இச்சை ஆபிரகாமுக்கு உண்டான தரிசனத்தையும் ஆபிரகாமையும் விட்டு என்ன செஞ்சுட்டு லோத்துவ பிரிச்சுட்டு. எது? கண்ணில் உள்ள இச்சை. இந்த கண்ணு தான் ஆபிரகாமை விட்டு லோத்து என்ன செஞ்சது? பிரிச்சது. நம்ம கண்ணு எதை பார்க்கல, எதை பார்க்க கூடாது, அதை தான் நம்ம கண்ணு. ஆவிக்குரிய கண் என்ன செய்யப்படணும்? திறக்கப்படணும். மோசேக்கு பாருங்க, எத்தனை வயசோட இருந்தார், ஆனா அவருடைய கண்ணு மங்கல. இப்போ ஒரு ஸ்திரீ இருந்தால விளக்க கொளுத்துனா, கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. அந்த விளக்கு அணைஞ்ச உடனே என்ன இல்ல? வெளிச்சம் இல்ல. என்ன காணாம போயிட்டு? வெளிச்சம் இல்ல. என்ன காணாம போயிட்டு? வெள்ளி காசு. என்ன காணாம போயிட்டு? வெள்ளி காசு. ஏலியாசாருக்கு தெரியுதா உடன்படிக்கை பெட்டி இங்க இருக்கு, இங்க இல்ல அப்படிங்கிறது தெரியுதா? ஏலியாசாருக்கு தெரிஞ்சுதா? ஏன் தெரியல? என்னமோ சோதியா தெரியுது. என்ன சோதியங்க தான் எங்க இருக்குன்னு என்ன செய்யல? அந்த மாதிரி தான் பாருங்க. ஏலியாசாரி உடன்படிக்கை பெட்டி இருந்தது, ஆலயத்துல தான் இருக்கணும். ஆனா அந்த உடன்படிக்கை பெட்டி எப்பவோ வெளியே போயிட்டு யாருக்கு தெரியல. இத்தனைக்கு ஏலியாசாரி எங்க உட்கார்ந்துருப்பார்? ஆலயத்தின் வாசப்பட்டில தான் உட்கார்ந்துருப்பார். அப்படி இருந்தாலும் அவரை தாண்டி தான் வரணும். அவருக்கும் சுவாசம் இருந்தது, அவருக்கும் ஜீவன் இருந்திருக்கு. ஆனா அந்த உடன்படிக்கை பெட்டி வெளியே வந்தது அவருக்கு தெரியலையே. கண்ணு இருந்திருக்கு, ஆனா கண்ணு என்ன இல்லை? கண்ணுல என்ன இல்லை? கண்ணு விளக்கா இல்லை. கண்ணு விளக்கா இருந்தாதான் உடன்படிக்கை பெட்டி இங்க இருக்கா இல்லையா என்பது என்ன செய்யும்? கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. அந்த ஸ்திரீ ஒரு வெள்ளிக்காசு காணாம போனோன்னா எதை கொளுத்துனா? விளக்க கொளுத்தினா. அப்ப இந்த விளக்கு என்ன செஞ்சுட்டு? அணைஞ்சிட்டு. எந்த விளக்கு? கண்ணாகிய விளக்கு. அப்ப சவுலை விட்டு கர்த்தர் போய் எத்தனை நாள் ஆச்சு? சவுலை விட்டு. ஆனா சவுலுக்கு என்ன நினைப்பு? கர்த்தர் என் கூட இருக்க. ஆனா எப்பவோ விலகிட்டேன். ஆனா அவன் கண்ணுல என்ன இல்லை? கண்ணு இருக்கு. எந்த கண்ணுல விளக்கு இல்லை, வெளிச்சம் இல்லை? ஆவிக்குரிய கண். அந்த ஆவிக்குரிய கண்ணுல நமக்கு கண்டிப்பா என்ன இருக்கணும்? வெளிச்சம் இருக்கணும். இப்ப புரியுதா? இந்த கண்ணு நமக்கு திறக்கப்படவில்லை, ஆனால் நம்மையும் தேவனையும் நம்முடைய தரிசனத்தையும் தேவனுடைய சித்தத்தையும் விட்டு அது என்ன செய்யும்? கண்டிப்பாக பிரிக்கும். கண்ணு நல்லதுதான்,
ஆனா அந்த கண்ணில் உள்ள இடறல் நல்லது அல்ல. கண்ணு கண்டிப்பா நமக்கு மறிக்கணும். என்ன கண்ணு? நம்முடைய மாம்ச கண்ணு மறிக்கணும். கண்ணு வேணும், அதுக்காண்டி கண்ணு என்ன செய்யக்கூடாது? அந்த கண் இடறல் உண்டாக்கினார். அந்த கண்ணு இடறல் உண்டாக்கினா அந்த இடறல் என்ன செஞ்சிரு? என்ன செய்யணும்? விட்டு விளையாடணும், பிடுங்கி போடும். ஆனா எங்க போயிடலாம்? பரலோக ராஜ்யத்துக்கு போயிடலாம். அப்ப கண்ணு ரொம்ப சிமியன் கண்ணு, இந்த கண்ணு இல்ல, எந்த கண் ரொம்ப முக்கியம்? ஆவிக்குரிய கண் ரொம்ப முக்கியம். அந்த கண்ணு நமக்கு கண்டிப்பா எது வரை இருக்கணும்? மரணம் வரைக்கும் இருக்கணும். எது வரை இருக்கணும்? மரணம் வரைக்கும். இல்லையானா தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போயிட்டே என்று நினைச்சு அவர் என்ன செஞ்சார்? மல்லாக்க விழுந்து செத்து போனார். யாரு? ஏலி வாசல்ல தான் இருந்தார். ஆனா பெட்டி போனதே தெரியாது. நம்முடைய கண்ணு மட்டும் ரொம்ப காத்து கொள்ளணும். நம்முடைய கண்ணில் என்ன இருக்கக்கூடாது? இடறல் இருக்கவே கூடாது. இந்த இருதயமானது திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் மாறுவதற்கு முதல் காரணம், ஒரு காரணம் கண்ணு. இந்த கண்ணை ரொம்ப அதிகமா என்ன செய்யணும்? காத்து கொள்ளணும். வாசிங்க சங்கீதம் 25 சங்கீதம் 15 வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 25 சங்கீதம் 15 வசனம். என் கண்கள் எப்போதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது, அவரே என் கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுவார். அப்ப இந்த கண்கள் எப்பொழுதும் கர்த்தரையே நோக்கி கொண்டிருக்கு. தாவீதினுடைய கண்கள். அப்ப இவன் கண்கள் என்ன செய்யப்பட்டிருக்கு? திறக்கப்பட்டிருக்கு. இவனுடைய கண்கள் என்ன செய்யப்பட்டிருக்கு? திறக்கப்பட்டிருக்கு. அப்ப இச்சை மறித்தால் மாத்திரமே நம்ம கண்கள் என்ன செய்யப்படும்? திறக்கப்படும். நம்முடைய எல்லா அதாவது நீங்க பவுலா மாறின உடனே அவன் கண்ல இருந்து என்ன விழுந்தது? செதில் விழுது. என்ன செதில்? மீன் செதில். அது எதை உண்டாக்கும்? இடறலை உண்டாக்கும். அது எதை உண்டாக்கும்? இடறலை உண்டாக்கும். அவனுக்கு தேவ சித்தத்தின் பிரகாரம் போக முடியாது. இந்த கண்ணில் மீன் செதில் இருந்தா அவனால தேவ சித்த பிரகாரம் போக முடியாத. அவன் ஆவியானவர் தடை பண்ணும் போது அவனுக்கு தெரியாது, ஆவியானவர் வாசலை திறக்கும் போது அவனுக்கு தெரியாது என்பதற்காக அந்த கண்ணில இருந்து மீன் செதில் எல்லாம் விழுந்துட்டு, அது விழுந்த உடனே தான் பவுல் என்ன செய்ய ஆரம்பிச்சார்? பிரயாணம் பண்ண ஆரம்பிச்சார். ஆவிக்குரிய கண்ணு திறக்கப்பட்டுச்சு. மாம்ச கண்ணு இடர்கள் எல்லாம் விழுந்தது, ஆவிக்குரிய கண் திறக்கப்பட்டுச்சு. பவுல் என்ன செஞ்சார்? எப்போ ஆவிக்குரிய கண் திறக்கப்படாதவங்களால ஊழியம் செய்யவே முடியாது, தேவனுக்காக இறங்கவே முடியாது. நம்ம தேவனுக்காக எதையாகிலும் செய்யணும் என்று விரும்புகிறவர்களுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு விதத்துல ஆவிக்குரிய கண்ணு திறக்கப்பட்டிருக்கும். ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படாதவர்களால தேவனுக்காக இயேசுவே கிறிஸ்து என்று அவன் என்ன செஞ்சான்? சிஷ்டாந்தமா அறிவித்தான். அப்ப ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படாதவர்களால தேவனுக்காக எதையுமே செய்ய முடியாது. கண்டிப்பா ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும். அப்பதான் தரிசனம் காண முடியும், அப்பதான் சொப்பனம் காண முடியும், அப்போதான் தேவனை ஆவிக்குரிய கண்ணால காண முடியும், தேவனுடைய மகிமையை காண முடியும். இதெல்லாம் எப்ப காண முடியும்? கண்கள் திறக்கப்படும் போது. புரியுதா? அப்ப நம்முடைய கண்கள் என்ன செய்யப்படணும்? கண்டிப்பா இந்த கண்ணில் உள்ள மீன் செதிலெல்லாம் என்ன செஞ்சிடணும்? விழுந்தணும். அப்பதான் நம்மளால தேவனுக்காக எதையாகிலும் செய்ய முடியும். இப்ப நம்ம கண்ணை பத்தி பார்த்தோம். இந்த கண்ணு இடறல் என்ன செய்யணும்? மறிக்கணும். அடுத்தது காது. அடுத்தது எது? நம்முடைய காது மறிக்கணும். நம்ம எல்லாருக்குமே என்ன உண்டு? கண்ணு உண்டு, காது எல்லாமே இருக்கு, காது இருக்கு. ஆனா நம்ம எல்லாத்துக்குமே மனுஷருடைய சத்தத்தை கேட்கக்கூடிய காது மாத்திரமே இருக்கிறது. ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன். ஆனா அந்த சபையில என்ன இருந்தது? காது, ஆனா என்ன செய்யாது? எதுக்கு கேட்காது? ஃப்ரெண்ட்ஸ் சொன்னா கேட்கும், அப்பா அம்மா சொன்னா கேட்கும், பாஸ்டர் சொன்னா மட்டும் என்ன செய்யாது? காது கொஞ்சம் எனக்கு
அவன் சொல்லு, பொதுவாகவே சொல்லு, உண்மைதானே? இப்போ அங்கேருந்து ஒரு மனுஷன் கூப்பிட்டா நமக்கு இங்கே என்ன செய்யும்? காது கேட்கும். எல்லாத்துக்கும் கேட்கிற காது நம்ம காது எதுக்கு கேட்கோ இல்லையோ, ஆவியானவர் சொல்லுகிறதற்கு நம்ம காது கண்டிப்பா கேட்டிருக்கணும். அப்படி கேட்காத காது என்ன செய்யப்படல? உடன்படிக்கை பண்ணப்படல. அதான் அவர்கள் செவித்தினம் உள்ளவர்கள் ஆகி, அவர்கள் எப்படி ஆனாங்க? அவங்களுக்கு ஆவியானவர் சொல்றது பிடிக்காது. அவங்களுக்கு தங்கள் இச்சைகளுக்கு ஏற்ற போதகம் தான் வேணும். அந்த காது எங்க என்ன இல்லை? தேவனோடு கூட உடன்படிக்கையில இல்லை. நம்முடைய காது தேவனோடு கூட என்ன செய்யணும்? உடன்படிக்கை பண்ணப்பட வேண்டும். இந்த காது தேவனோடு கூட உடன்படிக்கை பண்ணவில்லை என்றால் வசனத்தை கேட்பதற்கு என்ன இருக்காது? உண்மையை சொன்ன வசனத்தை கேட்கவே அவன் வரமாட்டான். ஏன்னா இந்த வசனத்தை கேட்பதற்கு காது கண்டிப்பா திறக்கப்படும். உங்க வயசுல சாமுவேல் எப்படி இருந்தார்? அவருக்கு அப்ப என்ன வயசு அது தெரியாது, பிள்ளை வேண்டாம் தான் போட்டிருக்கு. சாமுவேல் எப்படி இருந்தார்? அப்பவே கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு பழகினவர். அப்ப ஆனா அவருக்கு தெரியல தேவனுடைய சத்தம் இதுதான் என்பது அவருக்கு தெரியல. ஏலியாசா தான் கூப்பிடுதார் என்பதை நினைச்சு போறார். ஏலியாசா சொல்றார் நான் கூப்பிடல. அதுக்கப்புறம் அவருக்கு புரிஞ்சிட்டு அப்ப இது யார் தான் கூப்பிடுதா? கர்த்தர் கூப்பிடுதார். இனி அவர் என்ன சொல்ல சொன்னா, சொல்லும் அடியே கேட்கிறேன். கர்த்தர் யார்கிட்ட பேசினார்? அப்ப சாமுவேல்கிட்ட அப்பவே காது என்ன செஞ்சிருக்கு? அப்ப இந்த வயசுலயே உங்களுக்கு காது யார் உங்ககிட்ட பேசணும்? ஏசப்பா உங்ககிட்ட பேசுறத நீங்க என்ன செய்யணும்? கண்டிப்பா கேட்கணும். அதிகமா பேசுறது யார்கிட்ட? சின்ன பிள்ளைகிட்ட அதிகமா பேசும். ஆனா உங்க காது கண்டிப்பா என்ன செய்யப்படும்? என்ன செய்யப்படணும்? திறக்கப்படணும். காது என்ன செய்யப்படணும்? காது என்ன செய்யப்படணும்? நீங்க இப்ப யாத்திராகமா 24:7 வாசிங்க. யாத்திராகமா 24ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உடன்படிக்கையின் புஸ்தகத்தை எடுத்து ஜனங்களின் காது கேட்க வாசித்தான். என்ன கேட்க? காது. அவங்க காது இருந்தது, ஆனா அவங்க காது கேட்க என்ன செஞ்சாவன்? அதை வாசித்தான். அவர்கள் கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்து கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். அப்ப அவங்களுக்கு காது என்ன காது இருந்திருக்கு? இவர் வாசித்தாரு, காது கேட்க வாசித்தாரு. காதுல கேட்ட உடனே அவங்களுக்கு என்ன காது திறந்திருக்கு? அந்த காது திறந்ததுனால நாங்கள் அப்படியே கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். ஜெபஸ்டின் எது முக்கியம்? ரொம்ப அதிகமா தாய்க்கும் தகப்பனுக்கும் என்ன செய்யணும்? எனக்கு வேற வேலை இல்லை, உனக்கு வேற வேலை இல்லைன்னு என்ன செய்யக்கூடாது? என்ன செய்யணும்? சர்ச்சைக்கு வான்னு போன்னு சொன்னா நீ வந்தாதான் போவேன், நீயே வரலனா அப்ப அவங்களும் போக முடியாது, நாமளும் போக முடியாது. யாரு வந்தாலும் வரட்டும், நாம என்ன செஞ்சிடணும்? அக்கா வரலன்னா நீ உனக்கு சைக்கிள் இருக்கலாம், அப்ப அழகா சொல்லி தந்திருக்காங்க, அழகா நீயும் படிச்சிருக்க. எனக்கு அந்த பாக்கியெல்லாம் அப்ப கிடைச்சது, நான் விட்டுட்டேன். உனக்கு அழகா வந்தது, அழகா ஓட்டுத, அப்ப அழகா வரலாமே. சைக்கிள் வாங்கி தந்திருக்காங்க, எல்லாமே கத்த தந்திருக்காரு நமக்கு குறைவு இல்லாம. அப்ப அழகா சைக்கிள்ல வரலாமே ஆலயத்துக்கு. எதை கேட்க வரணும்? வசனத்தை கேட்க வரணும். இந்த காதுனால நம்முடைய சுபாவங்கள் கூட மாறுவதற்கு இடரல் இருக்கு. இந்த காதுல என்ன இருக்கு? இடரல் இருக்கு. அதனாலதான் தாவீது எல்லா சொல்றதையும் கேட்க மாட்டார். அவன் அப்படி சொல்லுவான், இவன் இப்படி சொல்லுவான், எல்லாத்தையும். ஏன்னா இது இடரும். நீங்க சில நேரம் தாவீதை நீங்க படிச்சு பாருங்க. என் காது சில காரியத்துக்கு கேளாதவனை போல இருப்பாராம். எப்படி? அந்த முசுக்கட்ட செடி இறைச்சல் கேக்கு, ஆனா சில காரியத்துக்கு நீங்க அப்படியெல்லாம் படிக்கணும். அதை ஏன் இந்த மாதிரி காரியத்துக்கு அவர் காதை ஏன் கொடுக்கல? ஏன்
அவங்க என்னெல்லாமோ ஒண்ணு சொல்லுவாங்க, ஆனா காதை கொடுக்க மாட்டாராம். கேளாதவர் போல இருப்பாராம், வாய் திறவாதவர் போல இருப்பாராம். எப்படி? ஏன்னா அந்த காதுனால சுபாவங்கள் மாறும். காதுனால சுபாவங்கள் கண்டிப்பா மாறும். நான் ஒரு வசனத்தை காமிக்க பாருங்க. 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனமும் 8ஆம் வசனமும் வாசிங்க. அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000. அதாவது நீங்க குரங்கு, நீங்க பாட புஸ்தகத்துல உங்க சொல்லி தந்திருப்பாங்களே, ஒரு குரங்கு என்ன செஞ்சிருக்கும்? கண்ணை மூடி இருக்கும். ஒரு குரங்கு காதை மூடி இருக்கும். ஒரு குரங்கு ஏன் அப்படி இருப்பது நல்லதுன்னு உங்களுக்கு சின்ன வயசுல என்ன செஞ்சிருக்கு? புஸ்தகத்துல போட்டிருக்கு. இங்க சவுலு ஒரு காதுல ஒரு வார்த்தையை கேட்க பாருங்க, வாசிங்க. அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று முறைமுறையாக பாடினார்கள். அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாய் இருந்தது. கர்த்தருடைய சத்தத்தை கேட்காத சவுலு இப்ப இவங்க இந்த சத்தத்தை சொன்ன உடனே இந்த காது மட்டும் என்ன செய்யுது? சவுலுக்கு கேட்ட உடனே இருதயத்துல என்ன ஆகுது? இந்த எல்லா அவயத்துக்கும் இருதயத்துக்கும் ஒரு ஐக்கியம் உண்டு. இந்த ஹிருதயமானது திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதும் மாறுவதற்கு இந்த ஒவ்வொரு அவயமும் ஒரு காரணமா இருக்கு. இந்த காதுல அந்த பாட்டு கேட்ட உடனே உனக்கு என்ன ஆயிட்டு? விசனம் ஆயிட்டு. வராத சுபாவங்கள் எல்லாம் உள்ள வந்துட்டு. காரணம் என்ன? ஆனா சவுலுக்கு தெரியுதா? இந்த காது கேட்டாரு கேட்கலையா? என்ன கேட்டார்? சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000. இத சத்தமா பாடினாங்க. சவுல் காதுக்கு இது கேட்டுச்சு. கேட்ட உடனே அவர் இதயத்துல என்ன வந்துட்டு? அதனாலதான் தாவீது சொன்னா, நான் சில நேரம் கடந்து போகும்போது காது கேளாதவன் போலவும் நான் இருந்தேன் பார், வாய் திறவாதவனாகவும் நான் இருந்தேன் பார். அது நல்லது. சில நேரங்கள்ல நம்முடைய காது கேளாதவர்கள் போல இருப்பது, அதுக்காண்டி அம்மா சொல்லும் போது அதை கேட்காம வந்துடக்கூடாது. புரியுதா? ஏன்னா அது விவரமா சொல்லி கொடுக்கணும். அது வேற பாஸ்டர் தான் சொன்னாங்க, காது கேளாதவனு போல இருன்னு. ஆனா நீ சொல்லியிருக்க, ஆனா என் காது இனி கேட்காதுன்னு வீட்டுல போய் சொல்லிடக்கூடாது. சரியா? புரியுதா? அப்ப எதுக்கு காது கேட்கணும்? இப்போ உன்னை பத்தி ஒரு ஃப்ரெண்டு யாராவது ஏதாவது சொல்லலாம், அதுக்கு உன் காது அப்படி கேட்டுச்சுன்னா உனக்கு என்ன வரும்? அந்த கோபத்தை உண்டாக்குவது எது? இந்த காது. புரியுதா? எதை கேட்கணுமோ அதை தான், எதை கேட்க கூடாதோ அவன் என்னவும் சொல்லிட்டு போன நீ பாட்டுக்கு வந்தது. இல்லை அவன் என்ன இப்படி சொல்லிட்டான், விட மாட்டேன் அப்படின்னு என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. அப்ப அந்த காது ரொம்ப, புரியுதா? இந்த காதுனால எது மாறுது? சுபாவங்கள் மாறுது. அதனாலதான் இந்த காது, நீங்க சங்கீதம் 38:11 முதல் 14 வரை வாசிங்களேன். சங்கீதம் 38ஆம் சங்கீதம் 11 முதல் 14 வரை வாசிங்க. அங்க தாவீது சொல்லுவார் பாருங்க, என் சிநேகிதரும் என் தோழரும் என் வாதையை கண்டு. அந்த சிநேகிதர் தோழர்லாம் எது வரைக்கும் இருப்பாங்க? நம்மகிட்ட எல்லாம் இருக்கிற வரைக்கும் கூட இருப்பாங்க. ஒண்ணுமே இல்லைன்னு வைங்களேன், பேசாம தேவனை தூசித்து ஜீவனை விட்டுன்றான். அப்பெல்லாம் விலகிட்டாங்க பாருங்க. என் சிநேகிதரும் விலகுகிறார்கள், என் இனத்தாரும் தூரத்துல நிற்கிறார்கள். என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் எனக்கு கண்ணிகளை வைக்கிறார்கள். எனக்கு இத்தனையும் உன்னை சுத்தி நடக்கு. நம்ம கூட இப்படி எல்லாம் நடக்கல. ஆனா தாவீதுக்கு பாருங்க எவ்வளவு பிரச்சனை நடக்கு பாருங்க. சிநேகிதர், தோழர், இனத்தார் அவனை பிராணனை வாங்க தேடுதாங்க. எனக்கு பொல்லாங்கு தேடுகிறவர்கள் கேடானவைகளை பேசி நாள் முழுதும் வஞ்சனைகளை யோசிக்கிறார்கள். நானோ, வித்தியாசத்தை பாருங்க. அந்த நானோ அதெல்லாம் அண்டர்லைன் பண்ணணும். நானோ
யாரு? ஜெபஸ்டின் வஞ்சகமா யோசிப்பாங்க, கேடு உண்டாக்குவாங்க. ஆனா நானோ செவிடனை போல கேளாதவனாகவும் ஊமையனை போல வாய் திறவாதவனாகவும் இருக்கிறேன். காது கேளாதவனும் தன் வாயில் மறு உத்தரவுகள் இல்லாதவனுமாய் இருக்கிற கல்ல போல மாறிட்டான். நம்ம எதுக்கு கல்ல போல மாறுவோம்? கர்த்தர் சொல்லும் போது உண்மைதான். கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னா நம்ம எப்படி நிற்போம்? நான் அசையவே மாட்டேன். ஃபர்ஸ்ட் நீங்க என்னமும் சொல்லுங்க, நான் என்ன செய்ய மாட்டேன். ஆனா ஒருத்தன் சொல்லிட்டா ஒண்ணு போதும், நமக்கு என்ன வரும்? உச்சந்தலை முதல் உள்ளம் பாதம் வரைக்கும் என்ன வரும்? காலு தரையில நிக்குமா? உடனே வண்டியை எடு, கிளம்புவோம், போவோம், அவனை விடக்கூடாது அப்படிதான் சொல்லுவோம். ஆனா வசனத்தை கேட்கும் போது அந்த அந்த துடிப்பு வருதா? வசனத்தை கேட்கும் போது கர்த்தருக்காக ஏதாவது செய்யணுமே, கர்த்தருக்காக ஓடணுமே, அந்த மாதிரி எண்ணங்கள் வருதா? ஏன் வர மாட்டேங்குது? நீங்க கொஞ்சம் யோசிங்களேன். இப்ப மனுஷன் ஏதாவது என்ன இப்போ ஏஞ்சலக்காவே இருக்காங்க, ஏஞ்சலக்கை பத்தி வச்சு பொதுவா சொல்ல வேச்சினாக்கா ஏதாவது சொல்லிட்டாங்க, உடனே ஏஞ்சலக்காக்கு என்ன வரும்? இப்படி அவங்க என்னை பத்தி சொல்றாங்க, பொதுவா சொல்லும். ஆனா அதே இது வசனத்தை கேட்கும் போது அந்த துடிப்பு, இது வேற துடிப்பு, அதுக்காண்டி அது வந்துடக்கூடாது. இந்த துடிப்பு வருமா? தாவீதை பாருங்க, முசுகட்ட இரைச்சல் கேட்ட உடனே ஓடுவார், அதுல துடிப்பு வருது. ஆனா இதுல துடிப்பு வரல பாருங்க, கல்ல போல மாறிட்டார், செத்தவனை போல இருக்காரு. எத்தனை கல்ல எரி நான் என்ன செய்வேன்? அப்படிதான் இருப்பேன். ஏன்? எனக்கு எது முக்கியம்? என் காது தேவனுடைய சத்தத்தை கேட்க, அது ரொம்ப முக்கியம். இப்படிப்பட்டவங்களுடைய காதுதான் எக்கால சத்தத்தை கேட்கும். இப்படிப்பட்டவங்களுடைய காதுதான் எக்கால சத்தத்தை, மற்ற காது எக்கால சத்தத்தை கேட்காது. அவன் எத்தனை நானே ஆனாலும் எத்தனை வருஷம் அவர் பாஸ்டர் ஆனாலும் தேவைதான், இப்படிப்பட்ட காது இல்லை ஆனால் அவன் காதுல அந்த எக்கால சத்தம் கேட்காது. மனுஷங்க என்ன சொன்னாலும் எப்படி இருக்கணும்? காது, நான் இந்த மாதிரி சுலபத்துக்கு தான் நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், அதை கேட்கவே கூடாது. கேட்டுட்டோன்னு வைங்களேன், நம்ம சுவாபம் மாறி கொஞ்சம் புளித்தமா. ஒரே ஒரு பாட்டு சவுல ராஜ்யபாரத்திலிருந்தே பிரிச்சுட்டு, வேற ஒண்ணுமே அவர் செய்யல. சாத்தான பாருங்க, வேற ஏதாவது செஞ்சானா? அவனை அந்த சீட்ல இருந்து கீழே இறக்குவதுக்கு வேற ஏதாவது செஞ்சானா? ஒரே ஒரு பாட்டு தான் படிக்க வச்சான். அந்த பாட்டு அவனை கொன்னுட்டு. என்ன பாட்டு? எனக்கு 1000, அவனுக்கு மாத்திரம் 10000. அதனாலதான் தகப்பன் என்ன செஞ்சுட்டார்? 2 பேருக்கும் சமமா பிரிச்சு கொடுத்துட்டார். ஏன்னா சுவாபங்கள் என்ன செய்யும்? மாறும். அதனால 2 பேருக்குமே சமமா கொடுத்துறாரு. எது கொடுத்தாலும் 2 பேருக்குமே, உங்க பிள்ளை இருக்கானாலும் சரி, பண்டமோ எதுனாலும் 2 பேருக்குமே சமமாவே கொடுங்க, அது நல்லது. அப்படி கொடுக்கலன்னா சுவாபங்கள் கண்டிப்பா மாறும். நமக்கு பாடம் பைபிளே இருக்கு. நம்ம பாடம் எங்க இருக்கு? பைபிளே இருக்கு. இந்த சமமா கொடுக்காதனால என்ன ஆயிட்டு? சுவாபங்கள் மாறிட்டு. அப்ப காது ரொம்ப, நீங்க 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனமும் 4ஆம் வசனமும் வாசிங்க. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம். ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல், அவர்களுக்கு எது ஆரோக்கியத்தை கொடுக்குமோ அந்த வசனத்தை அவங்களுக்கு என்ன இல்லை? பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற. அப்போ போதகத்திலையும் இச்சை உள்ள போதகம்னு ஒண்ணு இருக்கு. போதகத்திலையும் இச்சையை உண்டாக்குகிற போதகம், அதான் செழிப்புள்ள போதகம்.
தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். அப்ப நம்மள இங்க இல்ல, வெளியே போய் உட்கார சொல்லுங்க, உட்கார்ந்து ஒரு காரியத்தை பேச சொல்லுங்களேன். மணி 10 ஆயிட்டா, அவ்வளோ நேரம் போயிட்டா அப்படிம்போம். அதானே ஜெபஸ்ரீ, ஃப்ரெண்டு கூட போய் உட்காந்து வெளியே இருந்து பேசிட்டே இருக்க, மணி 9 ஆனாலும் தெரியாது, ஆனால் இங்கே சத்தியத்தை கேட்க உட்காந்துருக்க. நாம் என்ன நினைப்போம்? அதுக்காண்டி அவனை நினச்சிடுவேன். நாம் என்ன நினைப்போம்? இவர் எப்பண்டா முடிப்பார், வல்லன்னு பேசிக்கிட்டே இருக்காரு, இவருக்கு சீக்கிரம் ஒரு விடிவு காலம் வரவாதா அப்படின்னு தான் யோசிப்போம். அதேதான் இந்த சபையில நடக்கு. சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். அந்த காலம் தான் இது. இப்ப சத்தியத்துக்கு அதிகமாக செவி கொடுக்கிற காலம் இல்லை. அநேக சத்தியத்துக்கு செவியை விளக்குகிற காலமா மாறிட்டு, கட்டுக்கதைகளுக்கு திறக்கிற காலம். நம்ம உட்கார்ந்து பேச சொன்னா எவ்வளவு நேரம் பேசுவோம்? அதே இது சபையில ஒரு 1/2 மணி நேரம் செய்தி கேட்க சொல்லுங்க. 1/2 மணி நேரமா? அவ்வளோ நேரம் இருக்கணுமா? எவ்வளோ? இந்த புதுசாக நீங்கள் ஒருத்தவங்க கூப்பிடுங்களேன், இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் தான் நான் பேசுவேன்னு சொல்லுங்க. அவ்வளோ நேரம் இருக்கணுமா ஃபஸ்ட்டு அப்படிம்பாங்க. ஏன் அவங்களுக்கு அது அவ்வளோ நேரமா தெரியுது? ஏன்னா அவங்க காது எதுக்கே திறந்து பழகிட்டு, கட்டுக்கதைகள். வசனத்துக்கு கேட்டு காது என்ன செய்யல, பழகாதனால அது அவங்களுக்கு எப்படி இருக்கு? சத்தியத்துக்கு செவிய விளக்குதான், கட்டுக்கதைகளுக்கு. அப்ப இனி நம்ம காது எப்படி பாஸ்டர் இருக்கணும் அப்படின்னா, கடைசியா ஒரே ஒரு வசனத்தை சொல்றேன். யாத்திராகமம் 21ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. யாத்திராகமம் 21ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவன் எஜமான் அவனை நியாயாதிபதிகளிடத்தில் அழைத்து கொண்டு போய் அவனை கதவின் அருகேயாவது எந்த கதவு? நித்தமும் அவர் வாசற்படியின் நிலக்காலிலே தம் காதை வைக்கிறவன் என்ன உள்ளவன்? ஞானம் உள்ளவன். அந்த கதவின் அருகேயாவது கதவு நிலையின் அருகேயாவது சேர பண்ணி அங்கே அவன் எஜமான். அங்கே அப்ப நாமளும் பரலோக ராஜ்யத்துக்கு க்ளோஸா இருந்தாதான் தேவனுடைய எக்கால சத்தம் நமக்கு கேட்கும். அதுக்கு நாம அங்க சேர பண்ணி அவன் எஜமான் அவன் காதை கம்பியினால் குத்த கடவன். அதான் உடன்படிக்கை. கம்பினால எங்க குத்தணும்? கதவுல குத்தணும். அப்பந்தான் எஜமான் கூட்டா அவன் அதனால இருந்து யாருக்கு சொந்தம்? எஜமான். அப்ப நம்முடைய காது எங்க குத்தப்படணும்? அவரோடு கூட உடன்படிக்கை பண்ணப்படணும். நம்முடைய காது அதுக்குதான் கம்பி. அந்த கம்பி தான் தேவனோடு கூட உடன்படிக்கை பண்ண வைக்கும். நம்முடைய காது தேவனோடு கூட என்ன செய்யணும்? உடன்படிக்கையில இருக்கணும். இந்த காதும் கண்ணு காது எல்லாமே ரொம்ப முக்கியம். கண்ணு காது வாய் மூளை எல்லாமே மிக 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 முக்கியம். எதுக்கு காது திறந்திருக்கோ இல்லையோ, எதுக்கு திறக்கணும்? எதுக்கு திறக்கணும்? அதான் ஒரு பாஸ்ட் உண்டு, சுந்தரம் பாஸ்ட், சாம் சுந்தரம் பாஸ்ட் இல்லை, அதுக்கு முந்தின பாஸ்ட் சுந்தரம் பாஸ்ட். அவர்கிட்ட ஒரு ஆள் போய் பேசிட்டு இருக்கும்போது கேட்பார், யாரையாவது ஒருத்தரை பற்றி குறை சொல்ற மாதிரி பேசுனான்னா, தம்பி நீங்கள் போயிட்டு வாங்கன்றவார். ஏன்? அவர் ஏதாவது பேசுறதுக்கு வந்திருப்பாங்க, அவங்க பேசுறத கேட்பாங்க. ஆனால் ஒரு ஆளை பற்றி அவர் குறை சொல்லும் போது, தம்பி நீங்கள் இனி இங்கே இருக்க வேண்டாம், நீங்கள் என்ன செஞ்சுருங்க, போயிருங்க. இல்லை அதையும் மீறி அவர் பேசினான்னா கெட் அவுட்டுன்றவார், வெளியே போன்றுவார். நான் அதை கேட்டிருக்கேன், வெளியே போன்னு ஏன் அப்படி சொல்றாரு? அதுக்காக நான் என்ன செய்யப்படலை, அழைக்கப்படலை. ஒரு ஊழியக்காரர் வந்தாலுமே அவர் நிறைய ஊழியக்காரர் கீழே தான் இருப்பார், அவங்க கீழே நிறைய ஊழியக்காரர் இருக்காங்க. இப்போ ஒரு ஊழியக்காரர் வந்து ஐயா அந்த ஊழியக்காரர் இப்படி இந்த ஊழியக்காரர் இப்படின்னு சொன்னாலும் அவர் கேட்க மாட்டாராம்.
ஏன்? அதுக்கு தான் நான் சொன்னேன், என்ன மாறும்? சுபாவம் தான் மாறும். அதனாலதான் அவங்க எல்லாம் அவ்வளவு வல்லமையா இருந்தாங்க. அவ்வளவு தூரம் தன்னை என்ன செஞ்சிருக்காங்க? காத்து கொண்டு இருக்காங்க. கேட்க மாட்டாங்க. அது யாரோ இருந்தாலும் வெளியே போன்று வரான். மத்தது பேசினா என்ன செய்வாரு? எனக்கு இப்படி ஜெபம் பண்ணணும் அதெல்லாம் கேட்பாரு. அவனை பத்தி குறை சொல்ல வாய் வந்துட்டுனாலே அவனை என்ன செய்வாரு? வெளியே போன்னு சொல்லிடுவார். அப்படியெல்லாம் இருந்திருக்காங்க. நாம அப்படி இருக்கோமா? நானும் அப்படி இருக்கணும் தான் நினைக்கும் பாஸ்டர். என்ன செய்ய மாட்டல இருக்க. ஆனா அவங்க அப்படி இருந்தாங்க. சுந்தரம் பாஸ்டர் நான் கேட்டிருக்கேன் அவங்க சாட்சி. அதனால இதே போல நாமளும் என்ன செய்யணும்? இருக்க. நம்ம வெளியே போய் ஒருத்தங்கிட்ட போய் 1000 வாட்டி 1 மணி நேரம் உட்கார்ந்து பேசினாலும், தேவனோடு கூட 1 நிமிஷம் பேசினாலும் அது ஏற நல்லது. வெளியே உட்காந்து 1 மணி நேரம் உட்காந்து பேச சொல்லுங்க, என்ன செய்வோம்? அதுல ஏதாவது சலிப்பு வருமா? வராது. அதுல ஏதாவது போர் அடிக்குமா? அடிக்கவே அடிக்காது. இங்க வந்து ஒரு 1/4 மணி நேரம் வசனத்தை கேட்க சொல்லுங்க, என்ன செய்யுது? பாஸ்டர் மணி 12 ஆயிட்டு, இங்க மணி 6:45 ஆயிட்டு. அப்பலேருந்து வாட்சியே பார்க்க, இந்த வாட்சி எங்க வாங்கினாரு தெரியலையே, நம்ம அப்பாட்ட கேட்போமா, அவர் என்ன அப்படின்னு யோசிக்க. சரியா ஜோபிஸ்டி? என்னை விட நீ எப்படி வரணும்? ஐயா எனக்கு அப்படிதான் சொல்லுவாங்க, என்னை விட நீ மேலா வரணும். சரியா? நான் உன்னை விட ரொம்ப இதா இருந்தேன், உனக்கு இதாவது கொஞ்சம் மண்டையிலே ஏறுது, நீயாவது சும்மாவாவது இருக்க. நான் என்ன செய்வேன் தெரியுமா? இப்படிதான் சொல்லுவேன். உண்மையாவே அப்படிதான் மண்டையை தான் சொல்லுவேன். அதுக்கு ஒரு யாச்சி வாங்குவேன், அந்த அன்னைக்கு கீழே இறக்குவேன். கடைசி வரைக்கும் ஒன்றும் மண்டையில ஏறாது. இதை விட மோசமானது. என்னையே இவ்வளவு தூரம் கொண்டு வந்தா ஒன்றை கொண்டு வர மாட்டாரா? கொண்டு வருவாரா? நாம செய்ய வேண்டியதெல்லாம் என்னது? யார் என்ன சொன்னாலும் காது கேளாதவனா. அதுக்காண்டி அம்மா சொன்னா அப்பா சொன்னா காது கேளாம கூட வந்துடக்கூடாது. அவங்க ஒரு வார்த்தை சொன்னா அதுக்கு அப்படியே என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். மற்ற ஃப்ரெண்ட்ஸோ யாரோ என்ன சொன்னாலும் அதுக்கு காது கேளாதவனாகவும் வாய் திறவாதவனாகவும் என்ன செய்யணும்? இருந்தது. சரியா சிமியா? அவன் என்ன அப்படி சொல்லிட்டான், நான் என்ன செய்யணும் என்கிட்ட வந்து கேட்கக்கூடாது. சரியா? நாம எப்படி போயிடணும்? அவனுக்காக என்ன செய்யணும்? நான் அன்னைக்கு அவன்கிட்ட என்ன சொல்லி தந்தேன்? அவனை நீ என்ன செய்யணும்? கர்த்தர் உன்னை மறந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு நாம என்ன செஞ்சிடணும்? வந்துடணும். அவன் என்னமோ என்ன செய்யட்டும் பேசணும். நான் உன்கிட்ட சொன்னேன்னா இல்லையா? சுவிசேஷத்தை உங்களுக்கு போகும்போது சொன்னேன்னா சொல்லியா? அதை தான் செய்யணும். சரியா ஜெபஸ்டின்? யார் என்ன சொன்னா அதுக்கு காது என்ன செய்யக்கூடாது? கேட்க கூடாது. கண்களை மூடும். நல்ல பிதாவே உம்மை துதிக்கிறோம் அப்பா. எதற்குமே தகுதியில்லாத எங்களை உம்முடைய சன்னிதை கூட்டு சேர்த்த தயவுக்காய் உம்மை ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இம்மட்டும் நீர் எங்களோடு கூட பேசின கிருபைக்காய் உம்மை ஸ்தோத்திரம் அப்பா. வந்த ஒவ்வொருவரையும் நீரை ஆசீர்வதிக்கணுமே கர்த்தாவே. அந்த தாயாரோடு நீர் இருந்து கர்த்தாவே இம்மட்டும் நீர் பராமரித்து வருகிற மகா பெரிய தயவுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. கர்த்தாவே பிள்ளைகள் இருந்தால் கூட கர்த்தாவே இவ்வளவு தூரம் பராமரிக்க முடியாதப்பா. ஆனா நீர் அவர்களோடு கூட இதோ சதா காலங்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர் அப்பா. நீர் இருக்கிறவராகவே இவர்களோடு கூட இருந்து கர்த்தாவே இவர்களை நீர் நடத்தி வருகிற மகா பெரிய தயவுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இருளின் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தை பாழாக்கும் சங்காரத்துக்கும் கர்த்தாவே இவர்களை நீர் விலக்கி கர்த்தாவே இவர்களை நீர் பாதுகாத்து வருகிற மகா பெரிய தயவுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த தாயாருடைய வேண்டுதல் எல்லாம் நீர் கேட்டு இருக்கிற கிருபைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். அந்த நாயினூர் விலையினுடைய கண்ணீரை துடைத்த கர்த்தர் அப்பா. நீரே அந்த தாயாருடைய கண்ணீரை துடைத்து நீரே அவர்கள் பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தாவே அவர்கள் பிள்ளைகள் எல்லாம் உமக்குள் வர நீரே கிருபை செய்ய போகிற கிருபைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். நீரே ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கேலும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.